பிரைஸ் லார்டுங்க. இன்னைக்கு பார்ப்போமா, ஜெபம். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமாக இருக்குது பார்ப்போமா. பைபிளில் பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. அன்னாள் ஜெபித்தாள் அவள் ஆசீர்வாதம் பெற்றாள் அப்படின்னு இருக்குது. எஸ்தர் அவங்க நாட்டுக்கு உபவாசத்தை ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தானியேல் 3 நேரம் ஜெபித்தார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்குதுங்க? ஒருவேளை நம்ம கஷ்டப்படுறோமா, நம்மளுடைய தேவைங்கும்போது நம்ம யாரை நோக்கி ஓடுவோம்? அன்னாள் யாரையும் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அன்னாள் ஏன் ஆண்டவருடைய பாதத்தை தேர்ந்தெடுத்தாங்க? தானியேல் எதுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தாங்க? எஸ்தர் எதுக்கு அந்த யூத குலத்துக்காண்டி இருந்தாங்க? யோசித்து பாருங்களேன். அப்போ ஒருத்தவங்களுடைய ஜெபம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா? நம்மளுடைய வாழ்க்கை புயல் போல் வாழ்க்கையாக இருந்தாலும், சூறாவளி போல் இருந்தாலும், நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையை மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றுங்க. ஒருவேளை அன்னாள் கடவுளுடைய பாதத்தில் இல்லாமல் பிறந்த ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி கிடச்சிருப்பாரா? இல்லை. அப்போ ஏன் ஜெபம் பண்ணாங்க? நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு சில விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது, நமக்கு நடக்காது, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையிலேயே கிடைக்காதுன்னு ஒரு முடிவுங்குது ஒரு வந்த பிறகும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உண்மையாக அந்த வாழ்க்கையில் எது உங்களால் முடியாது, எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவாங்க. அன்னாள் போய் ஆண்டவருடைய பாதத்தில் அழ வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ வருஷம் சும்மா இருந்த அண்ணாக்கு அன்னைக்கு போய் அழணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா ஆண்டோடைய சித்தம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையும் சூறாவளி, புயல், ஐயோ வெறுப்பு எல்லாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உண்டுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், கடவுளவு விசுவாசம் இருந்த மலையை பார்த்து பேர்த்துக்குன்னு சொன்னால் கூட போகணுட்டு. ஜெபமும் விசுவாசமும் நம்மளுக்கு வேணும். நீங்கள் ஜெபிக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவீங்க. இந்த நாள்லேயும் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு நம்ம எவ்வளோ ஆசீர்வாதத்தில் இருக்கோன்னுட்டு நீங்கள் உணர்ந்துக்கிறதுக்கு நாள் இது. நீங்கள் போங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துடுங்க. முடியாதுன்னு சொல்கிற அந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு முடிவை ஏற்படுத்திக்கிற தேவன். சமுத்திரத்திலே வழியை திறந்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் வழியை திறந்து, வனாந்திரத்திலையும் நல்ல ஒரு வழியை திறந்து, அவாந்திர வழியில் இருக்க உங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கையில் ஒரு செழிப்பை மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணி வெற்றியை பெற்றுக்கோங்க. ஜெயமே ஜெபத்தில் வெற்றியை பெற்று நீங்களும் ஜெபத்தில் வளர ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.